வணக்கம். வள்ளுவரே, மீண்டும் மீண்டும் பிறக்கும் இந்த பிறவி சுழலில் இருந்து விடுபட நாம் என்ன செய்யணும் வள்ளுவரே? அப்பனே, அது நமது இடைவிடா முயற்சியிலும் பயிற்சியிலும் தான் இருக்குது. அதை முயற்சினும் சொல்லலாம், தவனும் வர்ணிக்கலாம். பிறப்பு மீண்டும் மீண்டும் நிகழ்வதற்கு காரணம் நமது அறியாமை. அந்த அறியாமை அகலணும்னா நாம் வீடு பெற்று தரக்கூடிய உண்மை பொருளை, பரம்பொருளை, இறைவனை இடைவிடா முயற்சியில் அறிவதுதான் உண்மையான அறிவு. அதை அறிந்துவிட்டால் அறியாமை அகன்று நமது பிறவி பிணி நீங்கிவிடும். இதைத்தான் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவுன்னு மெய் உணர்தல் அதிகாரத்தில் 358வது குறளாக எழுதி வச்சேன். தெளிவுபடுத்திட்டீங்க வள்ளுவரே. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு. பிறப்புக்கு காரணமான அறியாமை நீங்கும் பொருட்டு முக்திக்கு காரணமான இறைவனை காண்பதே உண்மையான அறிவுங்கிறத எங்களுக்கு புரிய வச்சு அந்த மெய்யறிவை அடைய இடைவிடாமல் முயலணும்னு எங்களுக்கு வழிகாட்டிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.